இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய சைஸ் குடல் பார்த்தேன். 600 ரூபா சொன்னாங்க. 3 சின்ன குடலை சேர்த்தா என்ன சைஸ்ல இருக்குமோ அவ்வளோ பெருசு. குடல்ல 5 உள்படி உள்ள இருக்கான்னு செக் பண்ணிட்டு கொஞ்சம் ஈரலும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சாச்சு. குடல் மட்டும் எப்படி சமைக்கிறோன்றதை தாண்டி எப்படி கழுவுறோன்றதை பொறுத்து தான் டேஸ்ட் இருக்கும். குடலை பெரட்டி 10 தடவை சுடுதண்ணில போட்டு நல்லா அலசி எடுத்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. வீட்டுல எல்லாருக்குமே கோல்டுன்றனால ஈரலை வச்சு பெப்பர் ஃப்ரை பண்ணிடலாம்னு நிறைய பெப்பர் போட்டு தூக்கலா பண்ணியிருந்தேன். சுத்தம் பண்ணி வச்சிருக்க குடலை வேக வச்சு அதுல கொஞ்சத்தை எடுத்து 65க்கு பெரட்டிட்டு மிச்சத்தை குழம்பு வச்சாச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. குழம்பு ரெடி ஆனதுமே ஒல வச்சிருந்தேன். அதுல அரிசி போட்டுட்டு அப்படியே 65க்கு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த குடல் 65 பொரிக்கும் போது தெரிக்கும். மூடி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் ரெடி. அப்புறம் என்ன சாப்பிட்டுருவோமா? இலையில தண்ணி தெளிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க ஈரல் மிளகு வறுவல், குடல் 65, சூடான சாப்பாட்டுக்கு மேல ரெடி பண்ணி வச்சிருக்க குடல் குழம்பு. இதான் இன்னைக்கு ஸ்பெஷல் மெனு. உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க. குடல் நல்லா பஞ்சு பஞ்சா வெந்திருந்துச்சு. ஆட்டு கறியை விட ஆட்டோட உறுப்புகள்ல தான் அதிகம் சத்து இருக்கு. சாப்பிடுறதுக்கு இது அம்புட்டு ருசி.